Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 10th science public exam சென்டம் டாஸ்க் வீடியோ 2 ஆல்ரெடி டாஸ்க் வீடியோ 1 நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம் அப்படின்னா பாடம் 1ல எந்தெந்த பகுதியெல்லாம் மிக முக்கியமான வினாக்கள் பொதுத்தவருக்கு வரக்கூடிய மிக மிக முக்கியமான வினாக்கள் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் 2 யூனிட் கொடுத்துருக்கோம். பிசிக்ஸ்ல யூனிட் 2 ஆப்டிக்ஸ் ஒளியியல் பாடத்துக்கும், யூனிட் 3 தெர்மல் பிசிக்ஸ் பாடத்துக்கும் புக் பேக்லையும் புக்கிலையும் நீங்கள் எதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க்கும் மிக தெளிவாக கொடுத்துருக்கோம். அதிலும் மிக மிக முக்கியமான வினாக்களுக்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. பாடம் 2 ஆப்டிக்ஸ் ஒளியியலை பொறுத்தளவுக்கு பொதுத்தேர்வுக்கு 1 மார்க் கண்டிப்பாக வந்துடும், ஒரு 2 மார்க் வந்துடும், ஒரு 4 மார்க்கில் ஒரு கொஸ்டின் வந்துடும். 7 மார்க்கில் வரல அப்படின்னா 4 மார்க்கில் கன்ஃபார்மாக வந்துடும். 4 மார்க்கில் ஒரு கொஸ்டின் வரலன்னா 7 மார்க்கில் வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். ஒரு 7 மார்க் இந்த பாடத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 2 மார்க் வந்து 2 மார்க் அண்ட் 4 மார்க்கே வந்து புக் பேக்கில் நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்க. நம்ம மிக முக்கியமாக எதை படிக்கணும் அப்படிங்கிறீங்கன்னா பாடம் 2 பொறுத்தவரைக்கு ஒளி விலகல் எண், வாட் இஸ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. ஸ்னெல் விதி எழுதுக, இது ஒரு முக்கியமான கேள்வி. குவிலன்ஸ் குளிலன்ஸ் உடைய வேறுபாடு, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் கான்கேவ் லென்ஸுக்குள்ள டிஃபரெண்ட் வந்து புக் பேக் கொடுத்துருக்காங்க. அதே இது கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் கான்கேவ் லென்ஸுக்குள்ள அப்ளிகேஷன், குவிலன்ஸ் குளிலன்ஸ் உடைய பயன்பாடுகள் வந்து புக்கின் கொஸ்டின். ஸோ தயவுசெய்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது அல்லாமல் வந்து வானம் ஏன் வந்து நீல நிறமாக காட்சி அளிக்கிறது, இந்த கேள்வி புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. இதையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. போக்குவரத்து சைகை விளக்குகள் ஏன் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுகிறது, டிராஃபிக் சிக்னல்லாம் ஏன் ரெட் கலர்ல இருக்கு, இது புக் பேக்கில் இருக்கும். புக்கின்ல தான் இது ரிலேட்டட் 2 கொஸ்டின் இருக்கும். வானம் ஏன் மாலை நேரங்களில் சில சமயம் சிவப்பு நிறத்தில் காட்சி அளிக்குது, அதுவும் புக்கில் கான்செப்ட் இருக்கு. மேகக்கூட்டங்கள் ஏன் வெண்மை நிறமாக காட்சியளிக்கிறது, இது நம்ம வந்து அடிஷனலாக வந்து படிக்கணும். விலகல் விதிகளும் நீங்கள் வந்து புக்கில் இருக்க நல்லபடியாக படிங்க. அடிஷனலாக நிறைய 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த பாடத்தில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு கம்பல்சரி கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தையும் பார்க்கணும். இந்த பாடத்தை கடைசியில் வந்து கொடுத்துருப்பாங்க. எளிய நுண்ணோக்கியுடைய பயன்பாடுகள், சிம்பிள் மைக்ரோஸ்கோப் உடைய யூசர்ஸ் என்னன்னு இருக்கு, டெலஸ்கோப் உடைய வகைகள், டெலஸ்கோப் உடைய மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு நீங்க கேள்வி ஃபுல்லா படிக்கணும். அடுத்து இந்த புக்கில் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங், ஒளிச்சிதழுடைய வகைகள் இருக்கும். டிண்டால் ஸ்கேட்டரிங், மீ ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங், இந்த மாதிரி வினாக்கள் எல்லாம் நம்ம புக்கில் வந்து படிக்கணும். 4 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு புக் பேக்ல 4 கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தில் புக்கிலையும் ஒரு 3 கொஸ்டின் நீங்க படிச்சா தான் டாப்பர்ஸ், நீங்க முழுமையாக மதிப்பெண் எடுக்க முடியும். புக் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒளியின் 5 பண்புகள் மட்டும் சொல்லியிருப்பாங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டப்பார்வை தூரப்பார்வை வேறுபடுத்து, டிஃபரன்ஷியேட் தி மயோபியா ஹைபர் மெட்ரோபியா. அடுத்து கூட்டு நுண்ணோக்கியினுடைய அமைப்பு, எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் மாடல் ஆஃப் ஏ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கேட்டிருப்பாங்க. அடுத்து வந்து இந்த குவிலென்ஸில் வந்து பிம்பங்கள் உருவாவதற்கு தேவையான அந்த கதிர் வரைபடங்கள், என்னென்ன ரூல்ஸ் நம்ம அப்டைன் பண்றோம் கான்வெக்ஸ் லென்ஸ்ல வந்து இமேஜை வந்து ஃபார்ம் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். புக் இன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ, மனித கண்ணின் அமைப்பு, இது முக்கியமான கேள்வி. அடுத்து மனித கண்ணில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், 4 விதமான குறைபாடுகள் வந்து இருக்கு ஐ விஷன் டிஃபெக்ட்ல, அந்த கேள்வியுமே பிக் கொஸ்டின் தான். அது அல்லாம நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங், ஒளிச்சிதழுடைய வகைகள் இருக்கு, டீப்பா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்க. புக் பேக்ல 2 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்கு, புக்கில் வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 4 இருக்கு. எல்லாம் தரவு பண்ணிட்டீங்கன்னாவே பாடம் 2 ஓகே. பாடம் 3 பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பிசிக்ஸ். இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்ல 2 4 மார்க் கொடுத்துருப்பாங்க. 2 தயவுசெய்து படிங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை டெரைவ் பண்றது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை வெப்ப விரிவு தோற்ற வெப்ப விரிவு கணக்கிடக்கூடிய சோதனை, ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் யர் லிக்விட், இது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு டயக்ராம் வரைஞ்சு அழகா எழுதணும். இது அல்லாமல் இந்த பாடத்தில் 4 மார்க் எதை உள்ள படிக்கலாம்னா எக்ஸ்பான்ஷன் இன் சாலிட்ஸ், திடப்பொருளில் வெப்ப விரிவு, 3 வகையான வெப்ப விரிவு இருக்கு. அதை நீங்க வந்து 4 மார்க்காகவும் படிக்கலாம். நீள் வெப்ப விரிவு, பரப்பு வெப்ப விரிவு, பரும வெப்ப விரிவு, ஏரியல் எக்ஸ்பென்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன், இந்த மாதிரி ஒரு 3 வகையான வெப்ப விரிவு இருக்கு. இதை நீங்க 4 மார்க்காகவும் படிச்சுக்கோங்க, 2 மார்க்காகவும் படிச்சுக்கோங்க. இந்த பாடத்தை 2 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு வெரி வெரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் என்னன்னா, பாயில் விதியை எழுது, சார்லஸ் விதியை எழுது, அவகாட்ரோ விதியை எழுது. பாயிலிஸ் லா, சார்லஸ் லா, அவகாட்ரோஸ் லா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெஃபைன் கலோரி 1 கிலோ கலோரி, இந்த கேள்வியும் படிங்க. அடுத்து வந்து டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தி ரியல் அண்ட் ஐடியல் கேஸ், நல்லியல்பு வாய்க்களுக்கும் இயல்பு வாய்க்களுக்குள்ள வேறுபாடு, இந்த கொஸ்டின் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணி 2 மார்க் படிங்க. இது அல்லாம அடிஷனலாகவும் நாங்கள் புக்கின்ல நிறைய கேள்விகள் கொடுத்துருக்கோம்.
ஸோ நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பேங்கை மட்டும் செக் பண்ணி நீங்கள் படிச்சிட்டினாவே பாடம் 2, 3 கவர் ஆயிரும். ஆல்ரெடி பாடம் 1க்கு நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ இது வரைக்கும் நாங்கள் 1, 2, 3 பாடம் ஃபிசிக்ஸில் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னாவே பப்ளிக் எக்ஸாமில் இந்த பாடத்தில் எந்த ஏரியாவில் கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த சென்டம் டாஸ்க் கொஸ்டின் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.